Hello friends, welcome to Tech My YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பைத்தன்ல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கோட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் நார்மலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஒரு அடிஷன் நீங்க பண்ணணும், இல்ல ஃபேக்டோரியல் எடுத்துங்க. ஃபேக்டோரியல் வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஃபேக்டோரியல் வந்து நீங்க ஒரு 10 டைம் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த 10 டைமும் சேம் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அது அகைன் எழுதி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டைம் கன்சியூமிங் அகைன் கோட் நீங்கள் நிறைய எழுதணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்னா ஒரு டைம் நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டா போதும், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கால் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியிருக்க ஃபங்க்ஷனை you can use it multiple times, n number of times, எப்பெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன் மற்றும் ஃபங்க்ஷன் கால். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்றதுக்கு நம்ம DEF அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். DEF வாட் எவர் த ஃபங்க்ஷன் நேம் யூ வாண்ட் டு யூஸ். நீங்க எந்த ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்கணும் அதையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிட்டா ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு இட் வில் ஸ்டெப் இன் டு த ஃபங்க்ஷன் கால். ஸோ இதுக்குள்ள என்ன ப்ராசஸ் இருக்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு இட் வில் ஸ்டெப் இன் டு த ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுற ஸ்டெப்க்கு போயிடும். இதுக்காக நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணாதான் அதோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூஸ். ஸோ ஃபேக்டோரியல் அதை கால்குலேட் பண்ணணும். நீங்கள் 10 இடத்துல வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை சும்மா அதை ஒரு லைன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தா இட் வில் கால்குலேட் த ஃபேக்டோரியல். ஓகே. அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அவுட்புட் வந்துடும். இதுதான் ஃபங்க்ஷன், டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன் கால் அண்ட் அவுட்புட். இதுதான் ஃபங்க்ஷனோட லாஜிக். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். DEF அடிஷன் தான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். A, B. ஸோ விச் மீன்ஸ் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிட்டன் A + B எனக்கு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். அதனால நான் A + Bன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடிஷன் ஆஃப் 30, 40 A and Bக்கு பதிலாக நான் 30, 40 கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணது which is 70. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கலாமா அப்படின்ட்டு. இருக்கலாம், அது தப்பு இல்லை. பட் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டும் தான் டிஃபைன் பண்ண போறீங்க. ஒரு டைம் டிஃபைன் பண்ணிட்டா எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் வச்சுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து பில்ட் இன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்களோட சிஸ்டம்ல அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இங்கே அடிஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அது நானாக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். சரியா? பட் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதோட பர்பஸ் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட 2 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடிஷன் 1, ஸ்கொயர் 1. சரியா? ஸோ இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின், அந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் இருந்தால் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க இல்லையா? வேல்யூ கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண போறீங்க இல்லையா? அடிஷனும் ஸ்கொயரும் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இந்த சீக்வன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இப்போ அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா அடிஷனோட ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் எந்த ஃபங்க்ஷனாலும் நீங்கள் மாற்றி கால் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மாற்றி கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இஃப் இந்த லைன் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து நான் இஃப் சொல்லி நான் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இங்கே நான் என்ன அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக எங்கள் 10, 30 சொல்லி வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக யூசர் கிட்ட இன்புட் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ ஏக்கும் பிக்கும் இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இன்புட் என்டர் வேல்யூ, இன்ட்னா இன்டிஜராக கன்சிடர் பண்ணிக்கும். பிக்கு கொடுத்துட்டா இப்போ யூசர் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேல்யூஸை ஆட் பண்ணி காமிக்கும், ஸ்கொயர் பண்ணி 2 வேல்யூஸை காமிக்கும். சரியா? ஸோ இந்த லைன் எடுத்துட்டாலும், இஃப்ங்கிற லைனை நீங்கள் எடுத்துட்டாலும் உங்களுக்கு இதே அவுட்புட் தான் வரும். ஆனால் இது எங்கே எரர் வராமல் தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள். 2 ஃபைல் எங்கிட்ட இருக்கு. ஸோ ஒன்று வந்து s.py, ஃபைல் 1ஓட நேம் வந்து s.py, ஃபைல் 2 வந்து t.py. சரியா? லெட்டர்ஸ் கொஞ்சம் கொனையாக இருக்கும், அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க, சாரி. ஸோ t.py 2 பைத்தன் ஃபைல் எங்கிட்ட இருக்கு. ஸோ s.pyல இந்த கம்ப்ளீட் கோடும் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மொத்த கோடும் இந்த ஃபைலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு, எஸ் கிட்ட இருக்கு. பட் டி வந்து என்ன பண்ணணும், அவரும் வந்து இதே தான் அடிஷன் பண்ணும், ஸ்கொயர் பண்ணும். இதுதான் அவரோட ப்ராஜெக்ட்ல இருக்க ஒர்க்கும். அவருக்கு கொடுத்துருக்க அசைன் பண்ணிருக்க ஒர்க்ல அவரும் இதுதான் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலன்னா, அவர் இந்த ஃபைல் தான் அவருக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலோட நேம் என்னது? s.py. ஸோ இம்போர்ட் s.py கொடுத்தா இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஃபைலுக்குள்ள வந்துடும். சரியா? ஸோ இப்போ வந்து அவர் கோட் ரன் பண்ணாருன்னா, இஃப் கண்டிஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷன் நீங்க கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்னா,
ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு அவுட்புட் தான் வேல்யூ வரும், ஏக்கும் பிக்கும் இந்த ரெண்டு அவுட்புட் தான் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தேவையான அடிஷனோ இல்லை ஸ்கொயரோ வந்து மூணாவது இடத்துல வேல்யூவோ வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க. இஃப் மெயின் ஃபங்க்ஷன் செக் பண்ணால் அவருக்கு தேவையானதை மட்டும் டைரக்ட் அவுட்புட்டாக வந்துடும். புரியுதா? நீங்கள் எஸ்ஆர்பிஓ மட்டும் தனியாக ரன் பண்ணால் கொடுக்குற ரெண்டு இன்புட்டையும் எடுத்து ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணி 68ன்னு காமிக்கும், அதுக்கப்புறம் 529ன்னு ஸ்கொயர் பண்ணி காமிச்சிடும். இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த இடத்துக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இவர் வந்து இன்புட் வந்து 30 and 40 அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணி ஏவோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு தேவையான A + B பிரிண்ட் பண்ணும் மூணாவது இடத்துல. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பெல்டன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பெல்டன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இஃப் -1னா பிரிண்ட் எஸ்ன்னு சொல்லி கொடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ -1னாலே நார்மலாக இது நெகட்டிவ்ல தானே போகும். ஸோ இது வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும். ப்ளஸ்னா பாசிட்டிவ்னா ட்ரூவில் வரும், நெகட்டிவ்னா ஃபால்ஸில் வரும். இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் லாஜிக் என்னன்னா -1 வந்து ட்ரூ தான் காமிக்கும். நீங்கள் பூலியன் வேல்யூ செக் பண்ணிங்கன்னா ட்ரூ தான் காமிக்கும். அது எப்பெல்லாம் ஃபால்ஸ்னு காமிக்கணும்னா அந்த வேல்யூ வந்து ஒரு வேலை 0வா இருந்தால் ஃபால்ஸ்னு காமிக்கும், இல்லை வேல்யூவா இல்லாமல் எம்டியாக இருந்தால் ஃபால்ஸ்னு சொல்லி காமிக்கும், இல்லை ஒரு வேலை வந்து எம்டி ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் மட்டும் வெறும் சிம்பிளாக கொட்டேஷன் மட்டும் இருந்தால் இது வந்து ஃபால்ஸ்னு சொல்லி காமிக்கும். ஸோ நான் -1 செக் பண்ணிருக்கேன், எஸ்என் காமிக்குது. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து -1 கொடுத்தேன் பூலியனில் செக் பண்ணுறதுக்கு, ட்ரூ காமிக்குதா? அதே வந்து +1 கொடுத்தாலும் ட்ரூ தான் காமிக்கும். இன்கேஸ் நான் 0 கொடுக்குறேன்னா இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் பெல்டன் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் பர்பஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ -1 ட்ரூ தான், ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து ட்ரூ தான். ஸோ இது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இது ரன் பண்ணால் ஆன்சர் வில் பி ட்ரூ. ஸோ இன் கேஸ் நான் அடிஷனலாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன், அது வந்து 0ன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது ஃபால்ஸ், இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். பாருங்க, இப்போ எல்லா வேல்யூ ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூ, அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ தப்பாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதுதான் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட கான்செப்ட். எனி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஸோ இங்கே எல்லா வேல்யூமே ஃபால்ஸாக இருந்தால் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இன்கேஸ் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. இது என்னன்னா, இது வந்து எம்டி டிக்ஷனரி, எம்டி லிஸ்ட், எம்டி டபுள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபால்ஸாக இருக்குது, அக்செப்டட் ஃபால்ஸ். ஸோ நான் -1 கொடுக்குறது வந்து ட்ரூ, ஒரு வேல்யூ ட்ரூவாக இருக்குது, ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் அஸ் ட்ரூ. சரியா? இப்போ பூல் அப்படிங்கிறது வந்து பூலியன் இதுதான் செக் பண்ணி காமிக்கும். ஸோ -1 கொடுத்தா ட்ரூ, 0ங்கிறது ஃபால்ஸ். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க வேணும்னா. அடுத்தது வந்து சிஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம கீபோர்டு எடுத்துட்டிங்கன்னா இருக்க எல்லா கீபோர்டில் நம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ சிஹெச்ஆர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூ நீங்கள் வந்து கோட் பாயிண்டர்னு சொல்லுவோம், கோட் பாயிண்டர். ஸோ நீங்கள் எந்த டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் அதுக்கான லெட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் த லெட்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் CHR of 0ன்னு கொடுத்துருக்கேன், இதுதான் அதுக்கான வேல்யூ. ஸோ CHR of 200னா இதுதான் அதுக்கான வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா டிஜிட்டுக்கும் அதுக்கான லெட்டர்ஸ் இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ORD அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெட்டர்ஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ. ஸோ இந்த லெட்டருக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இட் வில் ரிட்டர்ன் ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ் வேல்யூ. ஸோ நான் A கொடுத்து பார்த்துருக்கேன், Q, D கொடுத்து பார்த்துருக்கேன், இட் இஸ் ரிட்டர்னிங் த வேல்யூஸ். ஸோ ABS அப்படிங்கிறது வந்து இதுக்கான ஆப்போசிட், ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ வித்தவுட் சைன். அப்படின்னா இப்போ ABS of -100 கொடுக்குறேன், பட் அது வந்து மைனஸ் விட்டுட்டு 100 மட்டும் காமிக்குது. நான் ப்ளஸ் சைன் ஆர் டிவைட் எது கொடுத்தாலும் இட் வில் ரிமூவ் த சைன் அண்ட் இட் வில் கிவ் யூ த ரிசல்ட். சரியா? ஸோ இதுதான் ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ எனிமரேட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இன்டர்வியூலும் கேட்பாங்க. ஸோ எனிமரேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் இருக்க எல்லா டிஜிட்டையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் 1 by 1 ப்ளஸ் அதுக்கான இண்டெக்ஸையும் நீங்கள் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எனிமரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இண்டெக்ஸ் கமா வேல்யூ அண்ட் எனிமரேட் ஆஃப் அ லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் இண்டெக்ஸ் கமா வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது. ஸோ 0th இண்டெக்ஸில் 2 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குது, அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணும். இதுதான் எனிமரேட் ஃபங்க்ஷனோட ப்ராசஸ். அடுத்தது வந்து பென் பைனரி. ஸோ இட் வில் ரிட்டர்ன் த பைனரி வேல்யூஸ். ஸோ பென் ஆஃப் 2ன்னு கொடுத்தனா அதுக்கான பைனரி வேல்யூ இதை கன்வெர்ட் பண்ணி காமிக்கும், இதுக்கான பைனரி வேல்யூ இதுதான் அப்படின்ட்டு. ஸோ 0B அப்படிங்கிறது வந்து காமன் எல்லாத்துலேயுமே இருக்கும், இட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் பைனரி. சரியா? ஸோ 7 கொடுத்தனா இட்ஸ் 111, 0B 111. ஸோ குளோபல் அப்படிங்கிற வேரியபிள் தான் அடுத்து பார்க்க போகிறோம். குளோபல் அப்படிங்கிறதுனா இட் கண்டெய்ன்ஸ், அதுக்கிட்ட என்ன இருக்குன்னா செட் ஆஃப், அது வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். செட் ஆஃப் வேல்யூஸ், குளோபல் சிம்பிள்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் குளோபல்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் தேவைன்னா அப்போ மட்டும் குளோபல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல்ஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் குளோபல். புரியுதா? நீங்கள் பாருங்கள், நேம் அண்ட் மெயின். ஸோ இது நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்போம் கோடில்.
இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருந்த மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, அது இந்த குளோபல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இதுதான் குளோபலோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து சம். ஸோ எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, டபுள் செட் இது இருக்குது. நான் இதில் எல்லா வேல்யூ ஆட் பண்ணணும்னா சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்ட். ஸோ இங்கே எதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எல்லா லெட்டரும் 1 by 1 பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஐ இன் ரிவர்ஸ்ட் ஆஃப் அ லிஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ கொடுத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லாம்டா ஃபங்க்ஷன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாகவே ஃபங்க்ஷன்னா இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டிஎஃப் அடிஷன் ஆஃப் ஏ கமா பி ரிட்டன் ஏ பிளஸ் பி. ஸோ வேல்யூ நான் பாஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ரிட்டனிங் 30. இந்த மாதிரி 3 லைன் கோட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக, ஏன்னா நீங்கள் இது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் இது நீங்கள் இன்னும் வேறு மாதிரி கூட மாடிஃபை பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷனாக மாற்றிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு லைன்லேயே முடிஞ்சிடும். ஸோ we can use this where single line function is available. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு லைன்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் லாம்டா யூஸ் பண்ணிக்கலாம். லாம்டா வந்து யூசர் த்ரோ எந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு லைன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். 4 லைன் இந்த கோட் எடுத்துக்கிட்டு, புரியுதா? ஸோ இதுதான் லாம்டா ஃபங்க்ஷனோட பர்பஸ். ஸோ லாம்டா ஏ கமா பி ரெண்டு வந்து இன்புட் எடுத்துக்க போறீங்க, ஐ மீன் வேல்யூ எடுத்துக்க போறீங்க. ஸோ a comma b colon a plus b நான் வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறேன் 10, 20 and it is returning the same value as 30. சரியா? இந்த மாதிரி 3 லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் எழுதி இந்த அவுட்புட், ஐ மீன் யூஸ் அண்ட் த்ரோ ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் ரிசோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லாம்டாவோட பர்பஸ். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன்ஸில் ஒரு 3 இருக்குது, மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ் அப்படின்ட்டு. ஸோ மேப்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க வேல்யூஸ்லாம் நான் ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ லிஸ்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வர அவுட்புட் எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் லிஸ்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேப் ஆஃப் லாம்டா எல்எம்ங்கிறது ரெஃபரன்ஸ், எல்எம் ஸ்கொயர் 2, ஐ மீன் பவர் ஆஃப் 2, ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 5 எலிமெண்ட் இருக்கா. ஸோ மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ இது 5 டைம் மேப் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 செக் பண்ணும், அது ஸ்கொயர் பண்ணும், அப்புறம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஐ மீன் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணும், அகைன் 2. ஸோ அந்த மாதிரி 5 டைம் மேப் ஆகும். இதுதான் மேப் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபில்டருங்கிறது வந்து இது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அகைன் இதில் எனக்கு 5ஓட பெருசாக இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர் எல்எம் கோலன் எல்எம் கிரேட்டர் தென் 5. ஸோ இப்போ 5க்கு மேலே இருக்க வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஸோ ரெடியூஸ்ங்கிறது வந்து Python 3 லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதோட பர்பஸ் வந்து மேஜராக எதுவும் இல்லை அப்படிங்கிறதால, பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடியூஸிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லைப்ரரி ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ். ஸோ ஃபங்க் டூல்ஸ்லேருந்து ஃபங்க்ஷன் டூல்ஸ்லேருந்து நீங்கள் ரெடியூஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ரெடியூஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆஃப் லாம்டா ஐ கமா ஜே கோலன் ஐ பிளஸ் ஜே அப்படின்னா 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதுதான் பர்பஸ். ஸோ நான் லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துட்டேன். லிஸ்ட்டும் இங்கே கொடுத்ததால இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும்னா 1 வந்து ஃபர்ஸ்ட் ஐன்னு சொல்லி எடுத்துக்கும். சரியா? 1 ஐன்னு சொல்லி எடுத்துக்கும், 2 வந்து ஜேன்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ ஐ பிளஸ் ஜே வந்து 1 + 2 is 3. சரியா? ஸோ 3 அகைன் ஐன்னு சொல்லி எடுத்துக்கும். லிஸ்ட்டில் இருக்க 3 ஜேன்னு சொல்லி எடுத்துக்கும். ஆட் பண்ண 3 ஐ, லிஸ்ட்டில் இருக்க 3 வந்து ஜே. ஸோ 3 + 3 is 6. ஸோ இப்போ 6 வந்து ஐயில் எடுத்துக்கும். லிஸ்ட்டில் இருக்க 4 வந்து ஜேயில் எடுத்துக்கும். ஸோ 6 + 4 is 10. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூமே சம் பண்ண, ஐ மீன் ஆட் பண்ணால் 36 வரும். ஸோ இந்த இவ்வளோ பெருசாக நீங்கள் போர்ட் பண்ணதுக்கு வேலை சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேம் 36 வந்துடும். அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? இதுதான் 3 அப்ளிகேஷன்ஸ் இன் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். ஸோ நார்மலாகவே வேரியபிள்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது, குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள். ஸோ இது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, நார்மலாக ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வரப்போ மட்டும் தான் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணலாம், அதை குளோபல் வேரியபிள் சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணுறது லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். இதுதான் எக்ஸாம்பிள். நான் a = 100 கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ b = 20ங்கிறது லோக்கல் வேரியபிள், a = 100 அப்படிங்கிறது குளோபல் வேரியபிள். ஸோ குளோபல் வேரியபிளை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேணும்னா நீங்கள் இன்சைடு ஃபங்க்ஷன் யூ கேன் ஆக்சஸ் குளோபல் வேரியபிள். அதனால பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் இப்போ ரன் பண்ணனா, பிரிண்ட் பி கொடுக்கல, முன்னாடி கொடுக்காம நான் பிரிண்ட் ஏ மட்டும் கொடுத்து இந்த கோடை ரன் பண்ணனா 100 வந்து ரிட்டர்ன் ஆகும். சரியா? ஸோ நான் வெறும் பி மட்டும் ரன் பண்ணி பார்த்தா நான் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நேம் b is not defined. ஏன்னா இட்ஸ் இன்சைட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறப்ப மட்டும்தான் பிங்கிற வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். சரியா? ஸோ இங்கே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஏன்னா ஃபங்க்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், b = 20 கொடுத்துட்டு பிரிண்ட் a அண்ட் பிரிண்ட் b கொடுத்துருக்கேன். ஸோ ஏங்கிறது குளோபல் வேரியபிள் 100 பிரிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ 20ங்கிறது லோக்கல் வேரியபிள் 20, b பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்கலாம். எங்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட நேம் a, சேம் வேரியபிள் நான் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் வச்சிருக்கேன், அதோட நேம் a. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும், எந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும், ஒருவேளை வேல்யூ சேஞ்ச் ஆகுமானா ஆகாது, ரெண்டுமே அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். இதோட பர்பஸ் வேற, இதோட பர்பஸ் வேற. சரியா? அதனால
difference. It's completely different. It won't modify the value. ஸோ இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் a = 20 பிரிண்ட் ஆயிருக்கு, தென் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தனால ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, வெளியில் குளோபல் வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ ஒரு வேளை குளோபல் வேரியபிளோட வேல்யூவை லோக்கல் வேரியபிளில் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த லைன் யூஸ் பண்ணணும். குளோபல் ஏன்னு சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ a = 20 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள் 100 சேஞ்ச் ஆகி 20 மாறிடுச்சு. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது குளோபல் ஏ. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் கால்னா என்ன, லாம்டா ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாமே பார்த்துட்டோம். இதெல்லாம் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.